ஹலோ நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையை வந்து திருச்சியில் வந்து தொடங்கி முடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகிற அதுக்கு மட்டுமே டியூரேஷன் வந்து டைம் செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு வந்து 6 மணி நேரம் வந்து இதாக இருக்குது. அந்தளவுக்கு க்ரௌடை வந்து புல் பண்ணியிருக்காரு தளபதி விஜய். மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் ஷோ தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் வந்து இப்படி தரோம், ஊர்வலமாக தரோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கிராண்ட் என்ட்ரியை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து திருச்சி மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அவரோட பிரச்சாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து திருச்சி வந்து ஒரு கொள்கை உள்ள மண். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கினார். அரசியல் கட்சி அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கேருந்து என்னோடய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் என்னென்ன நிறைவேற்றேன்னு சொல்லி பொய் தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்றதை அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே இருந்தார். இதை சொன்னீங்களே செஞ்சீங்களா, அதை சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நீட்டை வந்து ஒழிக்கிறோம், நீங்களே ஒழிச்சிங்களா, அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க முக்கியமாக இந்த விஷயத்த வந்து சொன்னார். பஸ்ஸில் போகிறோம், ஃப்ரீயாக பஸ் இலவசமாக பெண்களை வந்து பயணம் பண்ண வைக்கிறோம், விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க, வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களோட பழைய ஓய்வூதிய திட்டம், இந்த மாதிரி பல விஷயம் வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களா போட்டு அடி நடித்தார். ஸோ இதுக்கெல்லாம் நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு தானே என்னை கேட்குறீங்க. நாங்கள் வந்து பெண்களோட சேஃப்டி, ரேஷன், கல்வி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து நோ காம்ப்ரமைஸ், நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எங்களோட இதில் தான் வச்சுக்க போகிறோம், இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, 100% எல்லாருக்குமே ஷோராக கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். பட் இந்த மாதிரிலாம் ஃபயராக வந்து பேசினார். முக்கியமாக இந்த கிட்னி விஷயத்தை பற்றி, அந்த இஷ்யூவை பற்றி டச் பண்ணியிருந்தார். பட் என்ன ரொம்ப ஏற்றுக்கார முடியாத விஷயமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மைக் வந்து சரியாக வேலை செய்யலை, யாருக்குமே கேட்கல. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். விஜய் அவர்கள் பேசினது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் சரியாக கேட்டுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 20 நிமிஷம் பேசினதில் சரியாகவே கேட்கவே இல்லை. டிவியில் பார்த்தவங்களும் சரி, நேரில் வந்தவங்களும் சரி, சரியாக கேட்கவே இல்லை. அது வந்து மிகவும் ஏற்றுக்க முடியாத விஷயம். எல்லாமே சூப்பராக நடந்து காலேருந்து அவ்வளோ ஹைப்பு, கிராண்ட் என்ட்ரி, மாஸ் என்ட்ரி, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இந்தளவுக்கு தளபதி விஜய் வந்து கடைசியில் இந்த பேசுகிற விஷயத்தில் மைக்கில் இப்படி ஒரு சொதப்பிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இதையும் முடிச்சிருந்தால் பர்ஃபெக்டான இதாக இருந்திருக்கும். பட் டிவிக்கு ஐடிவிங் எதை பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது சரி பண்ணுவாங்களா என்னன்னு சரியாக தெரில. அது பண்ணி இன்னுமே பிளாஸ்டாக ஒன்று பண்ணோம். இதில் எண்டில் இப்படி ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. மற்றபடி இது ஒரு சரவெடியான பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.